எல்லா புகழும் இறைவனுக்கே. மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து ஆளாய் விரிந்து பறந்து சிறந்து செம்மாந்து சிரம் நிமிர்ந்து நிற்பவர். இலக்கணத்தால் தலை நிமிர்ந்த தமிழை போல இருப்பவரில் தலை நிமிர்ந்த தலைவர். மண்ணாளும் மாசையின்றி மக்களுக்கு தொண்டு செய்ய பிறந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களை வணங்கி. நீ பெரிய பேச்சாளர் ஆயிருவ. எதை வச்சு சொல்றேன்னா, கைதட்டுறதுக்கு கேப் விட்டு அடுத்த வரி ஆரம்பிச்சபார். பெரிய பேச்சாளர் தான். அவருடைய மக்கள் பணி தொடர்ந்திட என் வயதில் என்னுடைய வயதில் 10 வயதையும் அதற்கான ஆரோக்கியத்தையும் தலைவர் கலைஞர் ஐயாவுக்கு கொடுக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் லியோனி ஐயாவுக்கும் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அசசி கிரியேஷன் நிறுவனத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகின்றேன். ஐயா, தனி மனித மாற்றம்தான் நாட்டோட முன்னேற்றத்தையே தீர்மானிக்குங்கிறத நான் 110 விதியின் கீழே பேச வந்திருக்கேங்க ஐயா. ஏமா, அப்ப நீ யாரையுமே பேச விட மாட்டிய? நீ வேற நம்பரே கிடைக்கலையாப்பா உனக்கு? ஐயோ, உங்களுக்கு தெரியாதா? செல்வி எல்லாம் 110 விதியின் கீழே தானே பேசணும். ஐயா, இன்னைக்கு நம்ம நாட்டுல நேர்மை எங்கேயுமே இல்ல. ஊழல் மலிஞ்சு போச்சு, லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, கல்வி வியாபாரம் ஆயிருச்சு. விவசாயம்னா என்னன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னைக்கு விவசாயிகள் இல்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு வேதனையான விஷயத்த மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறேன்னா, நீ 110 விதியை பேசுறதுக்கு சரியான ஆள் தான். நீ எப்ப அந்த நம்பர் ஆரம்பிச்சியோ நீ வேதனைய மகிழ்ச்சியா தான் பேசுவ. ஐயா, இந்த இடத்துல நீங்க தட்டணும். தட்டுங்கய்யா. ஏமா, இது பேச்சரங்கம்மா. ஐயா, கொலை கொள்ளை திருட்டு இதெல்லாம் நம் நாட்டில் பெருமளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, சட்டசபைக்குள்ள தட்டி கேட்கறவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க ஐயா. தட்டி தட்டி கேட்கறவங்க தான் இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்காங்க.